all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. So last video today's quiz அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்த்த question, in which country football is a national sport. So அதுக்கான ஆன்சர் வந்து பிரேசில். So in your today's quiz question, who is the first president of India? Options are Jawaharlal Nehru, Pratibha Patel, Sarvapalli Radhakrishnan and Rajendra Prasad. Correct answer நான் next வீடியோல ரிவீல் பண்ணுவேன். Answers comment boxல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் கைண்ட் ரெக்வெஸ்ட். நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஸோ லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஃபில் பண்ணலையோ கைண்ட்லி டேக் டைம் அண்ட் ஃபில், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அந்த லிங்க் இன்னைக்கும் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் ஒரு ஜென்ரல் கான்செப்ட். லாஸ்ட் 4 வீடியோஸ் வந்து கிராமராக பார்த்ததுனால தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கோம், ப்ளஸ் வியூஸும் கம்மியாயிடுச்சு. அதனால தான் ஸோ இன்னைக்கு ஒரு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற ஒரு கான்செப்ட், ஜென்ரலான ஒரு கான்செப்ட் எடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஸ்டின்ஸ். There are 2 types of question. One is yes or no type of question. Another is WH type of question. So yes or no formula என்னதுன்னா, subject ஒன்று, verb ஒன்று, இந்த subject verb-க்கு முன்னாடி ஒரு auxiliary verb add பண்ண போறோம். So this is the formula of yes or no question. Auxiliary verb plus subject plus verb. WH question ஓட formula என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு WH question word plus auxiliary verb plus subject plus verb. என்னடா இங்கிலீஷ்லயும் ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன்னு நினைக்க வேணாம், it will be easy, don't worry. So ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, இதோட இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எய்தர் எஸ் ஆர் நோ, தட்ஸ் இட். ஸோ த ஆன்சர் வில் பி எய்தர் எஸ் ஆர் நோ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் ரெய்னிங் அப்படின்ற ஒரு வேர்பும் எழுதியாச்சுல. ஓகே, சப்ஜெக்ட், திஸ் இஸ் வேர்ப். இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் ஆக்சிலரி வேர்ப். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் இஸ் கோயிங் டு பிகம் அ கொஸ்டின். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், மே, மைட், மஸ்ட், கேன், குட், இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல ஐ எம் யூசிங் இஸ். ஸோ இஸ் இட் ரெய்னிங், இந்த இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். ஸோ இஸ் இட் ரெய்னிங்கிறது கொஸ்டின். நெக்ஸ்ட் ரோஹித் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், டிரைவ் அப்படின்ற ஒரு வேர்ப் எடுப்போம். ஸோ இந்த ரோஹித்ங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸ், சப்ஜெக்ட். யார் இந்த டிரைவ்ங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஸோ வேர்ப். இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன் ஆக்சிலரி வேர்ப் ஸோ தட் இந்த சென்டென்ஸ் இஸ் கோயிங் டு பிகம் அ கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல கேன் அப்படின்ற ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றேன். ஓகே, கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டின் கரெக்டா அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இஸ் இட் ரெய்னிங் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஐ எரேஸ் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் அகைன் ஐ வில் ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சப்ஜெக்டை ஆக்சிலரி வேர்ப் இடத்துலையும் ஆக்சிலரி வேர்பை சப்ஜெக்ட் இடத்துலையும் போட போறோம். ஸோ இட் இஸ் ரெய்னிங். So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கெட்ஸ் ஃபார்ம். இந்த இடத்துல எய்தர் எஸ் போட்டுக்கலாம். ஸோ எஸ், இட் இஸ் ரெய்னிங். ஸோ இந்த ஆன்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட். ஸோ இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ கேன் ரோஹித் டிரைவ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வேர்ட் பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக எழுதி காட்டுறேன். ஸோ நோ, ரோஹித் இந்த இடத்துல எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரோஹித், இதை இந்த இடத்துல எழுதும் போது காண்ட், பிகாஸ் நம்ம இங்க நோன் எழுதுறதுனால கேனோட நெகட்டிவ் டேர்ம் காண்ட். ஸோ நோ, ரோஹித் காண்ட் டிரைவ். ஸோ இங்க ஆன்சர் கெட்ஸ் ஃபார்ம், அதனால யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது WH கொஸ்டின். WH கொஸ்டினோட மெயின் கான்செப்ட் வந்து ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடியாது, மற்றபடி எது வேணா சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ஃபார்முலா
WH question word plus auxiliary verb plus subject plus verb or something. Verb இடத்துல ஒரு object இருக்கலாம், complement இருக்கலாம். That is something. This is the formula. So WH question வந்து it is going to be easy to frame. என்ன பண்ண போறோம்னா first நான் WH க்கு ஒரு example சொல்லிடுறேன் words. Who, what, which, whose, where, whom, why, how இதெல்லாம் தான் some of the WH question words. இப்போ இதுக்கு ஒரு example பார்க்க போறோம். I'll write an auxiliary verb is. Okay. So ஒரு subject verb க்கு I am writing a puppy. Puppy அப்படின்றது ஒன்று எழுதுறேன். So இந்த இடத்துல let's take one verb going. Okay. So இது auxiliary verb. இது puppyன்றது subject, goingன்றது almost a verb. So இதுக்கு முன்னாடி I am going to add one WH question word. For example, where அப்படின்ற ஒரு எடுத்துக்கிறேன். So this is the WH word. இத ஒரு question mark போட்டாச்சு. So where is puppy going? So இதுதான் a method to frame WH question. So இன்னொரு example பார்க்கலாம். Can. Okay. So can we travel safely அப்படின்றதுல I am going to add one WH word, that is when. So example இந்த situation எடுத்துக்கலாம் pandemic situationல. So இந்த pandemic situationல carefully travel பண்ண முடியுமான்னு கேட்டா that is not possible. அதனால when can we travel safely? So in the situation இந்த question gets suited. So this is all about WH question, yes or no type of question. Easy, ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். ஸோ இதுக்கான டெஸ்ட்டும் I have given the description link. எனக்கே சிரிப்பு வருது பிகாஸ் ஒவ்வொரு தடவை நான் டீச்சர் மாதிரி டெஸ்ட்னு சொல்கிறேன். பட் ட்ரை இட், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ எம் அ ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு திரும்பவும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அகேன் ஐ எம் சேயிங் ப்ளீஸ் ட்ரை த டெஸ்ட். இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நான் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் மை செல்ஃப். நான் எப்படி ஷேர் பண்ணுறேன்றது ஐ எம் கோயிங் டு டெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஐ ஹவ் டு சே பி சேஃப். வெளியில் போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்கோங்க. எஸ்பெஷலி இப்போ டபுள் மாஸ்க்னு சொல்கிறாங்களோ அது போட்டிருக்குது. ஐ எம் குட் பி சேஃப். ஸோ பி ஹோம், அது பெஸ்ட்டு. வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.